நம்மளை இங்கிருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ஷூல்னி யூனிவர்சிட்டி நம்ம கூட இன்னைக்கு திருப்பி ஜாயின் கை கோர்த்திருக்காங்க. ஸோ ஷூல்னி யூனிவர்சிட்டி நம்ம கூட கை கோர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒன் ஆஃப் த பிரைவேட் செக்டார்ஸ்ல நம்பர் 1 யூனிவர்சிட்டி இந்தியாவில் இருக்காங்க. அப்ப அவங்க வந்து தே ஹவ் டைட் அப் வித் FDSA அப்படின்னு சொன்னா அவங்க FDSA மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னன்னு நீங்க பார்க்கணும். அப்ப FDSA தன்னுடைய மெம்பர் கம்பெனிஸை எப்படி வழி நடத்துறாங்கன்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா இப்ப காலையில இருந்து நீங்க நடந்த செஷன்ல நீங்க எத்தனையோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாரும் கொடுத்தாங்க. இதுல ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு யாராச்சும் தெரியாத விஷயம் இருக்கான்னு நினைச்சு பாருங்க. எல்லாம் உங்க கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாமே சொல்லிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்ப அது எல்லாருமே சொல்ற விஷயங்கள் தான் இங்கிருந்து சொல்லப்பட்டுச்சு. ஆனா சொல்லப்பட்டவங்க யாரு, எந்த அத்தாரிட்டி உங்களுக்கு அதை உங்களை கைட் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம போற தூரம் வந்து போற உயரம் வந்து நம்ம இன்னைக்கு சொல்றேன், இவ்வளவு தூரம்லாம் நீங்க வளர்ந்துட்டீங்க. இப்பவும் நீங்க நம்ம யாருமே நம்ப முடியாத உயரத்துக்கு 2047 இந்தியா வளர்ந்த நாடுகள்ல ஒரு நாடா ஆகும் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அது வந்து அந்த வேல்யூ அந்த விஷயம் எல்லாம் சொன்னா இன்னைக்கெல்லாம் நமக்கு புரியவே புரியாது. அதுல மிகப்பெரிய கான்ட்ரிபியூட்டரா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இருக்க போகுது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஷேர் அது.